இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் நேரமாக கிளம்பி போனது மணிகண்ட விலாஸுக்கு தாங்க. கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அங்கே போன நேரமோ என்னவோ தெரியல, கரண்ட் இல்லைங்க. மந்த்லி கரண்ட்டு ஆஃப் இன்னைக்கு. அதனால் இருட்டாக தான் இருந்துச்சு. அதுலேயே சந்து பொந்தாட்டம் இருந்துச்சு அந்த இடங்க. உள்ளார பூந்து எப்படியோ பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது செவ்வாய்ப்பேட்டை அப்படின்னாலே பயங்கர கூட்டமாக இருக்குங்க. அந்த கூட்டத்தில் காரை கொண்டு போய் நிறுத்தி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வரத்துக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடுத்ததாக மங்களுக்கு வந்தோம். அங்கே கொஞ்சம் பாத்திரம் வாங்கினோம். பிரியாணி பாத்திரம், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க, இது மாதிரி நிறைய பாத்திரம் எடுத்தோம். அங்கேயும் இந்த உருளி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் 6000 8000 இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு. ஒன்று வாங்கணுங்கிற ஐடியாவில் தான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். அடுத்ததாக ஸ்டீமர் ஒன்று வாங்கினேன். ஏன்னாக்கா அது கொழுக்கட்டெலாம் வேக வைக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்கு. இது பாருங்கள், அகலமாக இருக்கிற பால் குக்கரு. அந்த குக்கரும் 1 லிட்டர் சைஸுக்கு அவளுக்கு வாங்கியாச்சு. கூட அருவாமனை, படி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வாங்கினாங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்குறேன். அங்கே பித்தளை சிலைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சிலைகள் எல்லாமே பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு நாளைக்கு போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நேராக அமோகத்துக்கு தாங்க வந்தோம். அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி விகாஸ் தம்பி நேரமாகவே வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டிஃபனும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா போனோன்னே எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா, அதுக்காக டிஃபன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.